எந்த கோரி என்று பெயரிட்டான். அது நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலரை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசித்த பகுதிகளே நாம் பார்க்கிறோம். அவனை கட்டி போட்டிருந்து பெலிஸ்தர் அவனை சிறைப்பிடிக்க வராங்க. ஆனால் எல்லா கட்டுகளும் கலந்து போயிட்டு, ஹல்லேலூயா. அப்பொழுது அவ்வளோ வல்லமையான ஒரு தேவனுடைய மகிமை இறங்கியது, பலமாய் இறங்கியது. அவன் ஆவியில் நிரம்பி என்ன பண்ணான், ஒரு கழுதையின் பச்சை தாடையை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டு, பெலிஸ்தரில் கொண்டு போட்டு ஜனங்களை ரட்சித்தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறாங்க. எத்தனையோருக்கு ஆசீர்வாதமாக சுவிசேஷம் பண்ணினவர்கள், எத்தனையோருக்கு ஹல்லேலூயா. वो बहुत बड़ा सेवक है सिमसोन, उसने बहुत बड़ा कार्य किया, बहुत लोग को छुटकारा दिया, बहुत लोग को संदेश दिया, बहुत लोग आशीष का व्यक्ति बनकर सेवक लोग था. लेकिन आज 1000 लोग को मार के उसको रक्षा किया, फिर भी उसको रेगिस्तान में पानी के लिए तड़प रहा है, जान जा रहा है. इतना बड़ा प्यासा है. कोई संकट में है, कोई क्लेश में है, कोई उदार में है, कोई अन्य लोग का बीच में निंदा वेदना में खड़ा है. हालेलुया. इस कार्य को हम जांच के देखेंगे तो उसने प्रभु से बोला, मैं 1000 लोग आशीष व्यक्ति बनकर था, लेकिन मैं प्यासा में तड़प रहा हूँ. तो उस रेगिस्तान को तोड़कर प्रभु ने नीरूट से वरा செய்தார். हालेलुया, हालेलुया. उस रेगिस्तान में அந்த பள்ளத்தாக்குல ரெண்டாக பிளந்து என்ன பண்ணார், நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தார். அந்த தண்ணீரை குடித்தான், அவன் உயிர் பெற்றான். हालेलुया. उस पानी के पिया जीवन पाया है. हालेलुया. 20 साल न्याय करने के लिए सिमसोन उधर आशीष व्यक्ति बनकर था. वैसा आज बहुत सेवक लोग, आज अनेक தேவனுடைய ஊழியர்கள் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேகருக்காக திறப்பில் நின்றவர்கள், ஆயிரங்களை கொண்டவர்கள், ஹல்லேலூயா, சித்தர்களுக்கு முன்பாக சவாலாக ஊழியம் செய்தவர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சோர்வின் ஆவி, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, தேவன் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கோரி, அந்த தண்ணீரை குடித்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் வச்சான், அந்த கோரி, ஹல்லேலூயா என்று பெயரிட்டான் என்று பார்க்குறோம். அந்த கோரி என்று சொன்னால் ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீராய் வந்து எனக்கு உயிர் கொடுத்த आवियानवरे, जीवन का दादा, मुक्ति का दादा आकर मुझे जिलाया, हालेलुया कर कर उसने नाम रखा है. हालेलुया. इसके लिए आज उसके लिए प्रार्थना करेंगे. சோர்ந்து போய் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி, எல்லா கட்டுகளும் உடைக்கும்படி, हालेलुया. जो थकावट में है, जो हालेलुया निराश में है, उस सेवक को प्रभु नया बल देने के लिए है. हालेलुया. और जीवन का पानी, पवित्र आत्मा पाकर बल पाने के लिए, हालेलुया, जीवन का रोटी पाकर जैसा एलिया का मोहब्बत सेवा करने के लिए, जी जहाँ से चिन्ह चमत्कार के साथ खड़ा रहने के लिए, हालेलुया, हम प्रार्थना करेंगे सेवकों के लिए.